இன்றைக்கி நம்ம ஹீரோ பேஷன் ப்ளஸ் அதை பற்றி தான் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். வண்டியோட வெயிட் வந்து 115 கிலோ. வண்டியோட லென்த் வந்து 1982 mm. வண்டியோட வித் வந்து 770 mm. இதோட ஹைட் வந்து 1087 mm. வண்டியோட வீல் பேஸ் வந்து 1235 mm. தரையிலேருந்து சீட் வரைக்கும் 790 mm. கிரவுண்ட் கிளீனர்ஸ், அதாவது தரையிலிருந்து இன்ஜின் வரைக்கும் வந்து 168 mm. பேக் பிரேக் லைட்லாம் நல்லாயிருக்கு. இதில் வேற என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, மீட்டரை அந்த பட்டனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது போக i3s கொடுத்துருக்காங்க. இதோட வேலை என்னன்னா, இது இன்ஜின் வந்து 90 டிகிரி ஹீட் ஆன உடனே i3s வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வண்டி கீரில் இல்லாதப்போ 5 செகண்டில் ஆஃப் ஆயிரும். i3s பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து கிளச்சை பிடிச்சோன்னா ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அதுக்கப்புறம் இதில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒர்க் பண்ணதான்னு பார்த்தோம், நல்லா ஒர்க் ஆகுது. இந்த வண்டி வந்து FI சிஸ்டம். டிஸ்பிளேல தெரிய லைட் வந்து சாவி ஆன் பண்ணோன்னே எரியும். ஸ்டார்ட் ஆனோடனே 3 செகண்டில் ஆஃப் ஆயிடும். எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா சென்சார் கம்ப்ளைண்ட். சைஸ் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டாண்டு போட்டிருந்தா அந்த மீட்டரில் வந்து லைட் எரியும். ஸ்டாண்டே போட்டிருந்தாலும் வண்டி கீர் போட்டால் ஆஃப் ஆயிரும். நிறைய பேர் ஸ்டாண்ட் எடுக்காமல் ஆக்சிடெண்ட் ஆகிடுதுல, அதை தடுக்கிறதுக்கு தான் இது. ஃப்ரண்ட்டு வீலில் ஒரு ரெஃப்லைட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆக்சிடெண்ட்டை தடுக்குது. பேக் பிரேக்கை பிடிக்கும்போது ஃப்ரண்ட்டு பிரேக்கும் கொஞ்சம் அப்ளை ஆகும். எங்கள் அப்பாவை வண்டி ஓட்ட சொல்லிட்டு எங்கள் அப்பா பின்னாடி ரவுண்ட் வச்சு போல. இதுவுமே ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கு தான். நிறைய பேர் ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிச்சி கீழே வந்துடுறாங்க. ஹெட்லைட் வந்து எப்போவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இதுவும் ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கு தான். டிம் லைட், பாசிங் லைட்லாம் இருக்குது. வண்டி வந்து 60 மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிசி வந்து 97.7. இப்போ நாங்கள் வண்டியில் ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கோம். பேக் சஸ்பென்சர் ரெண்டுமே நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. எனக்கே கணக்கு அப்புறம் மீட்டர் தெரியாது. எடுக்கவா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வண்டியை 4 கலர் வருது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த வண்டியில் சந்திப்போம். இந்த வாரேன்.